ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 18 மாத நிலுவைத் தொகை குறித்து விரைவில் வெளியீடு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு நிறுத்தி வைத்துள்ள 18 மாத அகவிலைப்படி உயர்வு குறித்தான அமைப்புகள் வெளியாகி உள்ளது. மத்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை தனது ஊழியர்களுக்கு வழங்கி வரும் அகவிலைப்படி உயர்வை 2020 கொரோனா சமயத்தில் 3 தவணைகளுக்கு நிறுத்தி வைத்திருந்தது. 2020 ஜனவரி முதல் ஜூன், 2020 ஜூலை முதல் டிசம்பர் வரை, 2021 ஜனவரி முதல் ஜூன் வரை ஆகிய 18 மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வும் மத்திய அரசின் பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதன் காரணமாக மத்திய அரசுக்கு 34,000 கோடி தொகை சேமிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில்தான் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர் சங்கங்களும் இணைந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு சமீபத்தில் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தனர். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத கால டிஏ நிலுவைத் தொகையை விடுவிக்குமாறு பாரதிய பிரதிஷா மஸ்தூர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முகேஷ் சிங் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார். எனினும் விரைவில் எம்பி தேர்தல் வரப்போவதால் அகவிலைப்படியை உயர்த்தி பழைய டிஏ நிலுவைத் தொகையையும் மத்திய அரசு வெளியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. 18 மாத கால அகவிலைப்படி தொகையை மத்திய அரசு ஊழியர்கள் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் வரவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக 18 மாத கால நிலுவைத் தொகை குறித்தான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக லட்சக்கணக்கான ஊழியர்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்த அரசு திட்டமிடலாம் என்று தெரிய வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.